அணு ஆயுதத்தையும் இந்திய அணுசக்தி வளர்ச்சியையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மகாபாரதத்துக்கும் அணுகுண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மகாபாரதம் நம்ம உண்மையும் நம்புற மகாபாரத போர்ல 100 கோடிக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதுவும் வெறும் 18 நாள்ல. அது எப்படி வெறும் 18 நாள்ல 100 கோடி பேர்? இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு இணையான அணு ஆயுதங்கள் அன்னைக்கு மகாபாரத போர்லயே பயன்படுத்தினதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப எதுக்குப்பா மகாபாரத கதையெல்லாம் நீங்க கேட்குறீங்களா? நம்ம பேச போற அணுசக்தி கதைகளுக்கும் மகாபாரத கதைகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. ஈர மாநிலம் கடப்பாங்கிற மாவட்டத்துல உடைக்கப்பட்ட பாறையில ஒரு சாம்பல் நிற பாறை ஒரு கோடு மாதிரி போறத 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சில உடைந்த சாம்பல் நிற பாறைகளை கையில் எடுத்து பார்த்தப்போ அந்த கற்கள் மெலிதா வெப்பத்தை வெளிப்படுத்துறத அவங்களால அதை உணர முடிஞ்சது. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இந்த கல்லு தான் யுரேனிங்கிற பேர்ல நாளைக்கு இந்த உலகையே ஆட்டி வைக்க போகுதுன்னு. 1901 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் யுரேனியம் டெபாசிட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 1920 ஆர்டி பானர்ஜி இந்திய தொல்பொருள் ஆய்வாளர் அழிஞ்சு போன மொஹஞ்சதாரோ நகரத்தை ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணப்ப தெரிய வந்துச்சு, ஒரு வீதியில 50க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் அப்படியே கிடக்கிறத பார்த்தார். அது புதைக்கப்படாம அப்படியே வீதியில அங்கங்க அப்படியே படுத்த நிலையில இருந்துச்சு. அதை எடுத்து ஆய்வு பண்ணப்ப தெரிய வந்தது, அந்த எலும்பு கூடுக்குள்ள கதிரியக்கம் இருந்ததை அவர் ஊர்ஜிதப்படுத்தினார். என்ன சொல்றீங்க? மனித எலும்புகளுக்குள்ள கதிர் இயக்கமா? ஒருவேளை ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி அணு ஆயுதத்துக்கு நிகரான ஒரு ஆயுதம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குமோ? இருக்கலாம். அத சம்பத்தை எங்க ஊர்ஜிதப்படுத்துறார். அவர் அதே மொஹஞ்சதாரோ நகரத்துல உருக்குலைஞ்சு கிடத்த மண்பாண்டங்கள் சிலவற்றை எடுத்துக்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுல அது ஏறத்தாழ 4000 to 5000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எரிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. சம்திங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற வார்த்தையை சம்பத் ஐயங்கார் பயன்படுத்துறார். இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இங்க அணுகுண்டு சோதனை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயத்துக்கு இது எல்லாம் வலு சேர்க்குது. 1930களில் நியூக்ளியர் பிசிக்ஸை பற்றின ஆராய்ச்சி வேகமா யூரோப்ல நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. நம்ம இந்திய விஞ்ஞானிகளான ஹோமி ஜே பாபா, தௌலத் சிங் கோத்தாரி, மேக்னத் சாகா, RS கிருஷ்ணன் ஆகியோரெல்லாம் வேகமா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. 1939 இந்திய விஞ்ஞானி மேக்னத் சாகா அணுப்பிளவனுடைய முக்கியத்துவத்தை கண்டறிஞ்சார். 2வது உலக போர் ஆரம்பிச்சிருந்த காலம் அது. ராபர்ட் ஓப்பன்ஹைமர், அணுகுண்டை பத்தி தெரிஞ்சவங்க இவரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம், அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் முதல் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தி காட்டியவர். முதல் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தி காட்டிய அமெரிக்க விஞ்ஞானி படிச்ச புத்தகம் என்ன தெரியுமா? நம்ம மகாபாரதமும் பகவத்கீதையும் தான். இரண்டாவது உலக போர் உச்சகட்டத்தை அடைஞ்சிருந்த காலம் அது. அமெரிக்க அதிபர் ட்ரூமன் உத்தரவுப்படி எனோலகேங்கிற விமானத்துல பால் டிப்பட்டுங்கிற விமானி லிட்டில் பாய்ங்கிற குண்டை எடுத்துட்டு போயிட்டு இருந்தார். அந்த குண்டை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 4400 எடையுள்ள அந்த குண்டை 30,000 அடி உயரத்திலிருந்து போடப்பட்டது. அது வெடித்து சிதறின வேகமும் ஏற்படுத்திய சத்தமும் வெளிச்சமும் ஏதோ விபரீதம் நடந்துச்சுன்னு உணர்ந்தார் விமானி. 30,000 அடியில பறந்த விமானி பால் டிப்பட் அதனோட கதிர்வீச்சை சுவைச்சதா சொல்றார். ஆகஸ்ட் 9 4656 கிலோ எடை கொண்ட ஃபேட்மேன்கிற குண்ட பாக்ஸ்கர் விமானத்துல சென்ற சார்லஸ் வீனே நாகசாகி நகர் மீது போட்டார். ஹிரோஷிமா நகரின் மீது போட்ட அணுகுண்டை விட இது சக்தி வாய்ந்தது. கண்ணிமிக்கும் நேரத்தில் லட்சக்கணக்கான மனித நகங்களும் முடிகளும் பீத்தெறியப்பட்டதென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே நம்ம மகாபாரத வரியில கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். எங்கிருந்தோ வந்த எரிகணை ஒன்று அண்டத்தில் உள்ள அத்தனை சக்திகளையும் அடக்கி வந்தது போலே இடியை விட பல மடங்கு வேகமாக வெடித்தது. சூரியனை விட 10,000 மடங்கு வேகமாக ஒளித்தது. மனித குலத்தையே அழிக்க வந்த தூதுவன் போலே
மொத்த மனித குலத்தையும் அழித்து சாம்பலாக்கியது. இது மகாபாரத வரிகள். இந்த மகாபாரத வரிகளையும் நாகசாகியில் வெடிச்ச அணுகுண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இந்த வரிகள் இந்த அணுகுண்டுக்கு அப்படியே பொருந்தி போறதை நீங்க பார்க்க முடியும். அமெரிக்க விஞ்ஞானி ஓப்பன்ஹைமர் கிட்ட உலகின் முதல் அணுகுண்டு சோதனையை பத்தி கேட்டப்ப அவர், உலகின் முதல் அணுகுண்டல்ல இது, நவீன உலகின் முதல் அணுகுண்டு என பதிலளித்தார். அந்த வார்த்தையை நீங்க கவனமா கேளுங்க. நவீன உலகின் முதல் அணுகுண்டு அப்படின்னு சொன்னா பண்டைய காலத்திலேயே அணுகுண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறதாக திடமாக நம்புகிறாரா ஓப்பன்ஹைமர் என்ற கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்து. மகாபாரதம் குறிப்பிடுற பேரழிவு ஆயுதத்துக்கும் ஓப்பன்ஹைமர் ஆர்வமா படிச்ச மகாபாரதம் பகவத்கீதைக்கும் அழிஞ்சு போன மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்ச கதிர்வீச்சுக்கும் சம்பத் ஐயங்கார் சொன்ன 4000 to 5000 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடிச்ச அணுகுண்டுக்கும் கடைசியா ஓப்பன்ஹைமர் அளிச்ச பதிலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அதை தூக்கி கொஞ்சம் ஓரமாக வைப்போம். நம்ம ஆர்எஸ் கிருஷ்ணன் இந்திய விஞ்ஞானி நாகசாகியில் வெடிச்ச அணுகுண்டை எப்படி பார்த்தார் அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. நாகசாகியில் வெடிச்ச அணுகுண்டை பார்த்து அது வெளிப்படுத்திய ஆற்றலை பார்த்து அப்படியே திகைச்சு போனார் ஆர்எஸ் கிருஷ்ணன். ஒரு யுரேனியத்தை உடைச்சோன்னு சொன்னா அதிலிருந்து வெளிப்படும் வெப்பம் இவ்வளவு அளவு அப்படின்னு சொன்னா அதை ஏன் நிலக்கரிக்கு மாற்றா மின்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ் கிருஷ்ணன் யோசிச்சார். ஆமாங்க, 1 கிலோ நிலக்கரியில 8 கிலோவாட் மின்சாரமும் 1 கிலோ மினரல் ஆயில்ல 12 கிலோவாட் மின்சாரமும் தயாரிக்க முடியும்னா 1 கிலோ யுரேனியத்தில் 2,40,00,000 கிலோவாட் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். ஏறத்தாழ நிலக்கரியை விட 30 லட்சம் மடங்கு என்றால் கற்பனை செய்து கொள்ளுங்கள் யுரேனியத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றலை. இந்தியாவில் மின்சாரம் தயாரிக்க அணு உலை தொடங்குவதற்கான வித்து இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது.